தெற்கு பக்கமும் நேற்று வச்சாச்சுங்க. பாத்ரூம் அந்த விண்டோ ஓப்பன்லாம் விட்டுட்டு மேற்கு பக்கமும் நம்ம நேற்று பிற்கோருக்கு 10 அடி அஞ்சங்கலம் வச்சு மட்டம் கட்டியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி தெற்கு பக்கம், இன்றைக்கி கிழக்கு பக்கம், இன்றைக்கி கிழக்கு பக்கம் பிற்கோருக்கு வச்சாச்சுங்க 10 அடி அஞ்சங்கலம். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா சிம்னி வைக்கிறோம் இல்லைங்களா, சிம்னி வைக்கிறதுக்கு ஹோல்ஸுங்க. இந்த பைப் வச்சுருக்கோம். நாளைக்கு சிம்னி வச்சு சிம்னிலேருந்து வர பைப்பு அந்த பைப்பு உள்ளே விட்டு வெளியே அவுட்டரில் வெளியே தள்ளிட்டோம்னா சிம்னி ஹோல்ஸ் ரெடிங்க. அதுக்காக இது வச்சுருக்குறோம். கிழக்கு பக்கம் நம்ம 10 அடி அஞ்சங்கலம் வச்சு இன்றைக்கி மட்டம் கட்டியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பக்கம் பிற்கோர்க் பண்ணியாச்சுங்க. வடக்கு பக்கம் பிற்கோர் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேசனை நம்ம ஹெல்ப்பர்லாம் சென்ட்ரல் லைன் ஓட்டிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் லைன் 10 அடி அஞ்சங்கலம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வேலை இவ்வளோதாங்க. நம்ம வீடு கட்டுறோங்க. நம்ம மேசன்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, கலவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறையா நம்ம அவங்கள நோண்டக்கூடாதுங்க. நம்ம சொல்லிடணும், 6 தட்டு எம்சண்டு, 1 தட்டு சிமெண்ட்டு போட்டு எனக்கு மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். மிக்சிங் எனக்கு 2 முறை மம்டியில் மிக்சிங் பண்ணுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கலவைக்கு தண்ணி ஊற்றி மிக்சிங் பண்ணுறப்ப மறுபடியும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 1 முறை எனக்கு மிக்சிங் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதுங்க. அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருந்து நொய் நம்ம எதாவது பேசிக்கிட்டோம்னா வேலையும் அவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னாங்க, வரி போடுறப்ப அவங்க செங்கல் கரெக்டாக ப்ராப்பராக நல்லா க்யூர் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டாக வைக்கிறாங்களா அது மட்டும் பார்த்தா போதுங்க. செங்கல் நல்லா நனைச்சி வைக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாங்க, கேப்பு, ஒரு 6 இன்ச்சு கேப் செங்கலுக்கு செங்கல் வைக்கிறாங்கன்னா அதில் 6 இன்ச்சு கேப்பு நம்ம கரெக்டாக கலவை பேக்கிங் ஆகுதா, கரெக்டாக அவங்க பேக்கிங் பண்ணுறாங்களா, இதை மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதுங்க. மற்றபடி அவங்கள்ட்ட போய் நொய்னோம்னா அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். என்னடா பக்கத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு நினப்பு வரும். நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. கரெக்டாக நம்ம இருந்துட்டு சொல்லிட்டோம்னா அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. இன்னைய வேலைக்கு அவ்வளோதாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி மெட்டீரியல் கரெக்டாக போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். எங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். விருப்பம் இருந்தால் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு எங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு கீழே எங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.